முக்கியமான டெம்பரேச்சர் இருக்குது பார்த்துக்கங்க. ஆண்டு வெப்பநிலை ஆனுவல் டெம்பரேச்சர் ஒரு பகுதியின் ஒரு வருடத்தின் சராசரி வெப்பநிலையை ஆண்டு வெப்பநிலை என்று அழைக்கிறோம். ஆண்டு சராசரி வெப்பநிலை மீன் ஆனுவல் டெம்பரேச்சர் ஒரு பகுதியின் 30 ஆண்டுகால வெப்பநிலையின் சராசரி. ஆண்டு சராசரி எடுத்துக்கொள்ளப்படும் வருடம் 30 ஆண்டுகள். 30 ஆண்டு கால வெப்பநிலையின் சராசரி தான் ஆண்டு சராசரி வெப்பநிலை, மீன் ஆனுவல் டெம்பரேச்சர். வெப்பநிலையின் வீழ்ச்சி ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரு பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு வீழ்ச்சி, வெப்பநிலை வீழ்ச்சி என்று அழைக்கப்படும். அடுத்து ஆண்டு வெப்பநிலை வீழ்ச்சி ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஒரு பகுதியின் ஒரு வருடத்தில் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இதெல்லாம் கிடையாது, இதில் ஒரு வருடம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்துருப்பாங்க. வேறு ஆண்டு வெப்பநிலைன்னா ஒரு வருடத்தின் நம்ம சேர்த்துருப்பாங்க. சாதாரண வெப்பநிலை வீழ்ச்சிங்கும்போது அது எதுவும் குறிப்பிட மாட்டாங்க. ஒரு பகுதியின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு. இங்கே ஆண்டு வெப்பநிலை வீழ்ச்சின்னு சொல்லும்போது ஒரு பகுதியின் ஒரு வருடத்தின் அதிக வெப்பநிலை பகுதிக்கும் குறைந்த வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா அவ்வளோதான், ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. தினசரி வெப்பநிலை வீழ்ச்சி ஒரு பகுதியின் ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு. வீழ்ச்சி அப்படின்னாலே அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு தான் வச்சுக்கணும். மற்றபடி இந்த தினசரி ஆண்டு அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். தினசரிங்கிறது ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் உள்ள வேறுபாடு. முக்கியமாக 4 டைம் பார்த்துங்க. ஆண்டு வெப்பநிலை, ஆண்டு சராசரி வெப்பநிலை, வெப்பநிலை வீழ்ச்சி, ஆண்டு வெப்பநிலை வீழ்ச்சி, தினசரி வெப்பநிலை வீழ்ச்சி அப்படின்னு 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க.